ராவெல்லாம் முழிச்சு எங்க அம்மாவை பாத்துக்கிட்டு இருந்த காரணத்தால என்னால காலையில எழுந்துக்கவே முடியல. பாவம் எங்க அக்கா தலையில எல்லா வேலையும் கட்டிட்டேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா எங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நைட்டே காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கினேன். ஏன்னா நம்மளால ஆபீஸ்ல போய் தூங்க முடியாது இல்லையா, அதனால கொஞ்ச நேரமாச்சும் நான் தூங்கி எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்ட காரணத்தால எங்க அக்காவும் சரி தூங்கி தொலை அப்படின்னு விட்டுட்டேன். இன்னைக்கு மண்டே, மண்டே அன்னைக்கு என்னோட லஞ்ச் மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், வேற எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் கஞ்சி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால விதவிதமான கஞ்சி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா சொல்லியிருந்தேன். அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுக்கப்புறம் பெருசா வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் சத்துமாவு கஞ்சி, எங்க அம்மாக்கும் கஞ்சி, எங்க அக்காவுக்கும் கஞ்சி தான். ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கறதால எனக்கும் அக்காவுக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டோம். அம்மாக்கு பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சாச்சு. ஏன்னா எங்க அம்மாக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெல்தியான ஃபுட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா நல்ல வயசான யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு பிபி சுகர் இருக்கிறவங்க ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட ஹெல்த் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நம்மளால எழுந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்மளும் ஹெல்தியா சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்துமாவு கஞ்சியை குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னில இருந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இதுதான். அவ்வளவுதாங்க. எல்லா வேலையும் எங்க அக்கா தலையில கட்டிட்டு நான் ஆஃபீஸ்க்கு ஓடி போயிட்டேன்.